மாப்பிள்ள என்னடா அவன் இப்பதான் ஏரியாவுக்கு வந்து அதுக்குள்ள வீடு வாங்கிட்டான். நம்மளாம் பல வருஷமா இருக்கும். ஏதோ பண்றான்டா அவனா. என்ன பண்றான்னு தெரியல. என்னமோ ஒரு நாள் மாட்டுவான்ல, நீ பாத்துக்கலாம். ஸ்டாலினும் போறான் பாரு, ஃப்ராடு தொப்பி போட்டு எப்படி ஏமாத்திருக்கான் தெரியுமா? இவன் தான் யோகியமா? சரி படத்துக்கு போவோமா? போலாம். டேய் பார்த்தல திட்டு பசங்க நின்று பேசின்னு இருக்காங்க. ஊரே ஏமாத்திட்டு இருக்காங்கடா. ஏதோ பிசினஸ் பண்ண போய் காசை வாங்கிட்டு திருப்பி ஏமாத்திட்டு இருக்காங்கடா. அந்த காய்கறி சட்டை போட்டிருக்காரு. அவர் பேரு நல்லவரா? அவரு மொழ மாட்டாரு மட்டும் வீடு வாடகை விடுக்க மாட்டாரு ஆட்டோக்கு. ஏய் அப்துல்லா வாடா. ஏய் ரஃபி நீங்களும் வாங்கடா. சொல்லுங்க பாய். என்னடா இப்பதான் தொழுதுட்டு வந்த உடனே ஒவ்வொருத்தனை பத்தி புறம் பேசின்னு இருக்கிறீங்க. நீ என்னடானா அவனை கழுவி ஊத்துற, அவன் என்னடானா உன்னைய கழுவி ஊத்துறான். ஏண்டா ஒரு புறம் பேசுறது மார்க்கத்துல அனுமதி இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? புறம் பேசுறது வந்து ஒரு சொந்த சகோதரனுடைய மாமிசத்தையே சாப்பிட்றதுக்கு சமமாகும். இந்த மாதிரி புறம் பேசுறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய நன்மைகளை எல்லாத்தையுமே அழிச்சிருவான். புரியுதா? ரெண்டாவது, இந்த சகோதரன் வந்து மன்னிக்காதவரை அல்லாவும் இந்த பாவத்தை மன்னிக்கிறது இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க பேசுனதுக்கு பதிலாக அவங்க கிட்டே நீங்க மன்னிப்பு கேட்டுங்க. அதுதான் உங்களுக்கு மறுமையில சிறந்ததா இருக்கும். இனிமேல் பண்ண மாட்டேன். மனுஷன் பாய்.